அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் வந்து என்னோட பேர் வந்து ஆறுமுகத்தாய். அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் ஆறுமுகத்தாய். நான் வந்து தாதனோத்து கிராமத்தில் சங்கநகர் பேரூராட்சி திருநெல்வேலி மாவட்டம் கிராமத்திலேருந்து பேசுகிறேன். எங்கள் ஊர் பக்கத்தில் அருகில் எங்கள் ஊர்லேருந்து கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் உள்ள ஒரு குவாரி வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதனால மக்களோட பாதிப்புங்கிறது அதிகம். இந்த தாழ்ந்து ஊர் அப்படிங்கிறது காணாமல் போயிடும் விரைவில். காரணம் என்னென்னா, நீர் சத்து குறைவுலாம், வீடுகள் அதிர்வு பெறும், குழந்தை பேர் வந்து பிறப்புங்கிறது இனிமேல் இருக்காது. அதில் போக மக்கள் வந்து விவசாய நிலங்கள் பக்கத்தில் அருகில் இருக்குது. மக்களோட பாதிப்புங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் வந்து என்ன சொல்லன்னு தெரியல. மனவேதனையும் வருத்தமும் உள்ளாகி தான் எல்லோரும் கஷ்டத்தில் தான் இருக்கிறாங்க. நல்ல முறையில் எங்களுக்கு ஒரு மீட்டெடுத்து கிராமத்து மக்களை நல்ல முறையில் கிராமத்துக்கு உண்மையிலே நல்ல முறையில் வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, முதலமைச்சர் அவர்களுக்கு என் தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, உண்மையிலே கோரி எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற கோரியை மூடிட்டு இனிமேலும் கோரி ஓப்பன் பண்ணுறதுக்கு எந்தவித ஒரு பர்மிஷனும் கொடுக்கக்கூடாது. மற்றும் விவசாயங்கள் மாடு ஆடு இதுதான் எங்களோட பயனாளியாக இருக்குது. அதுவும் இனிமேல் வர்ற காலத்தில் விவசாயங்கிறது நிலைமை இருக்காது. தாதனத்துங்கிற கிராமமே இனிமேல் வர்ற காலத்தில் இல்லாமல் காலியாயிரும். 300 வீடுகள் இருக்காங்க, 700 ஓட்டு இருக்குது. சரிங்களா? வந்து சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்கிடாதீங்க. சிஎம்மாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், ஓட்டுங்கிறது தேவைப்படும் போது மட்டும் இங்கே வராங்க. சரிங்களா? இப்போ வந்து எங்களோட உள்ள மக்கள் என்ன எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறது உங்களுக்கு வந்து எங்கள் இடத்துல இருந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம வந்து உணர்வுபூர்வமாக நாங்கள் பேசுகிறோம். எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்கங்கிறது தெரியல. ஏன்னா எங்களுக்குள்ள சூழ்நிலைகள் அப்படி இருக்குது. வருங்காலத்தில் இளைஞர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பாதிப்புங்கிறது அதிகமாக இருக்குது. எங்கள் தலைமுறையோட முடிஞ்சிடும். இது வந்து 7 வருஷ தலைமுறையாக இருக்கிறாங்க. இந்த ஊர் இன்னைக்கு நேரத்தை உருவாகலை. சரிங்களா? 10 தலைமுறையாக இருக்கிறாங்க. இன்னும் வந்து என்ன சொல்ல எப்படி சொல்ல தெரியல. பெரிய ஆட்களுக்கு சொத்து தொகை இருக்கிறவங்களுக்கு, காசு பணம் இருக்கிறவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம ஏழை எளிய மக்களுக்கும் உண்மையில முக்கியத்துவம் கொடுக்கணும். சிஎம் அவர்களுக்கு என்னைய தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னா, நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ற இருக்கிற கோரியை எப்படியாவது நிறுத்தணும். அவ்வளவுதான் எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் இதுதான். சரியா? நன்றி.